கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு அதிகாரம் 5. திரளான ஜனங்களைக் கண்டு இயேசு எதன்மேல் ஏறினார்? மலை மேல். இயேசு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்த பொழுது அவரிடம் வந்தவர்கள் யார்? சீஷர்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்களுக்கு சொந்தமானது எது? பரலோக ராஜ்யம். துயரப்படுகிறவர்கள் அடைவது என்ன? ஆறுதல். பூமியை சுதந்தரித்துக் கொள்பவர்கள் யார்? சாந்த குணமுள்ளவர்கள். எதன்மேல் பசி தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள்? நீதியின் மேல். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எதை பெறுவார்கள்? இரக்கம். எதில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்? இருதயத்தில். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், எது அவர்களுடையது? பரலோக ராஜ்யம். இயேசுவின் நிமித்தம் பலவித தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்ல கேட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? பாக்கியவான்களாய். இயேசுவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நமக்கு எங்கே பலன் மிகுதியாக இருக்கும்? பரலோகத்தில். எதன்மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது? மலை மேல். விளக்கை கொளுத்தி எதன்மேல் வைத்தால் அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்? விளக்கு தண்டு. மனுஷர் உங்கள் எதை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும்? நற்கிரியைகளை. அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இயேசு எதை குறித்து கூறினார்? நியாயப்பிரமாணம். கற்பனைகளில் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி போதிக்கிறவன் எங்கே எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான்? பரலோக ராஜ்யத்தில். கற்பனைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எப்படிப்பட்டவன்? பெரியவன். தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான்? எரி நரகத்திற்கு. காணிக்கை செலுத்தும் முன் சகோதரனுடன் நமக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசிய பண்பு என்ன? ஒப்புரவு. தேவனுடைய சிங்காசனம் எது? வானம். தேவனுடைய பாதப்படி எது? பூமி. மகாராஜாவினுடைய நகரம் எது? எருசலேம். நம்முடைய சத்துருக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா எப்படி இருப்பது போல் நாமும் இருக்க வேண்டும். பூரண சர்க்குணராய்.